ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ என்ன அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும், பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமெண்டு. உயிர் நீத்த போராளிகள் அனைவருக்குமே நான் மற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும், மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும் அவர்களுடைய வீரத்தையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்து கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன். ஒவ்வொரு தமிழனும் உள்ளே வந்ததுக்கு சமன். எனக்கு ஓட் பண்ணாத ஒவ்வொரு தமிழும் தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் உள்ளுக்குள்ளே போகிறாங்கன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அந்த வேலி முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. காலம் 9 போனேன். ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணின பார்லிமெண்டேரியன் நான் தான். வணக்கம், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, தமிழீழத்திலிருந்து. நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ என்ன அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும், பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமெண்டு. தேங்க்யூ ஸோ மச். பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன். பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன். உள்ளே போகிறதுல சரியான சந்தோஷமாக இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறது வந்து எனக்கு ஓட் பண்ண 27,000, ஓட் பண்ணாத 2.5 லட்சம் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஓட் பண்ணாதன்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத ஆக்களுக்கு பார்லிமெண்ட் இப்படி தான் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நான் 2 தரம் 3 தரம் வந்திருக்கேன். நீங்களும் இதை பார்க்கணும். இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயரில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் இருக்கணும். என் மனசில் இருக்கிற சந்தோஷம் என்னால் வேற நிற்க இல்லாது. அந்தளவு சந்தோஷமாக இருக்குது. பாதம் மாறிட்டு ஐயோ பாதம் மாறிட்டு பொருட்களாது இருப்போம். அது வெளியே போகிற பாரு. அங்கே கிடக்கு. ரைட், வெயிட். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். சரியான சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்ன்றதை விட என்ன அனுப்பின சாவச்சேரி மக்கள், அடே சாவச்சேரியன்ஸ், நன்றி நன்றி நன்றி. இதால் தான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதோ. ஓகே, பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம். எஸ், போலீஸ் மந்திரிகனை. டாக்டர் அர்ச்சனா. ඩොක්ටර් අර්චනා. ඔහොම ගිහිල්ලා හරි මන්ත්‍රී පැත්තෙන් යනවා බඹට ගිහිල්ලා යනවා. බමට ගිහිල්ලා කොහමද යන්න ඕනේ? පය මොකද බෝඩ් එකක් දාලා තියෙනවද මන්ත්‍රීලාට කියලා? ඉස්සරහම බෝඩ් එක දාලා තියෙනවා. ඔහොම ගිහිල්ලාම දකුණු පැත්තේ. හරි. Thank you. උසන්නයි. லாங்குவேஜ் முக்கியம். பாராளுமன்றமாக இருந்தாலும் அங்கே சிங்களத்திலான் கூட எல்லாரும் கதைப்பினம் தமிழாக்களும் இருக்கிறோம் கன பேர். தேங்க்யூ. நீங்கள் பார்க்கலாம், இதுதான் இலங்கை பாராளுமன்றம். ஒவ்வொரு தமிழனும் உள்ளே வந்ததுக்கு சமன். எனக்கு ஓட் பண்ணாத ஒவ்வொரு தமிழும் தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் உள்ளுக்குள்ளே போகிறாங்கன்னு நினச்சிக்கொள்ளுங்க. அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்களில் தண்ணீரோடையும் தான் உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போகிறது காரணமாக இருந்த மேதகு விற்கும் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த 44,000 போராளிகளுக்கும் எங்களுடைய அந்த போராட்டத்தால் honorable members of parliament only போட்டு கிடக்கு. இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இடப்பக்கம் திருப்புறதுலேயும் ஒரு சந்தோஷம்தான். இது வந்து ஸ்டாஃப் என்ட்ரன்ஸ் அண்ட் பப்ளிக் என்ட்ரன்ஸ். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த பக்கம் போகணும். நன்றி, தேங்க்யூ. சரியான சந்தோஷமாக இருக்குது. இதான் எங்களோட பார்லிமெண்ட், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சரியான சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்ன்றதையும் தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எங்களோட வழியில் வந்து எங்களுடைய போராட்ட வழிகளையும் எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் நான் திருப்பி அவர்களுடைய மொழியில் அவர்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். සිංහල மக்கள் சரியா நல்லவர்கள். සිංහල මිනිස්සු ඇත්තටම හරි හොඳයි. ඒ නිසා මම හිතන්නේ කිසි අවුලක් නැතුව ඉස්සරහට අපේ ජනතාව, සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව එකට ඉන්න පුළුවන් කියලා ඒකට සම්පූර්ණම සපෝට් එක මම දෙන්න යන්නේ. ரிவர்ஸில் போகின்றோம். ஃபஸ்ட் டைம் வாரம் தானே. ஸோ அந்த ஃபீலிங் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கணும். எனக்கு ஓட் போட்ட ஒவ்வொரு தமிழனும் பாராளுமன்றத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் திருப்பி கட்டுப்படுது. ரைட்.
27,000 பேரையும் பார்லிமெண்ட்டுக்குள்ளுக்குள்ள வந்து காட்டிடாது. ஸோ என்னால் காட்டக்கூடியது, என்னால் செய்யக்கூடிய எல்லாமே நான் செய்வேன். செல்ஃப் டிரைவன் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் எம்பிபி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பிபி. ஓகே, அப்படியே தொழில் இருக்கானு எம்பிபி ஒன்லி. ஓகே, நாங்கள் அப்படி பார்க்குறோம் மேயரிய. தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. பாராளுமன்றத்தில் இன்றைய முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. காலம் 9:30 போனேன். ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணின பார்லிமெண்டேரியன் நான் தான். 10வது அமர்வில் முதலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். சரியான சந்தோஷமாக இருந்தது. போய்க்கலையும் சரியான சந்தோஷமாக இருந்து முதலாக நான் நன்றி சொல்லிக் கொடுக்கிறது மேதகு தலைவர், எங்களுடைய தேசிய தலைவருக்கும், இரண்டாவதாக எங்களுக்காக உயிர் நீத்த போராளிகள் அனைவருக்குமே நான் மற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும், மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும், அவர்களுடைய வீரத்தையும், அவர்களுடைய தியாகங்களையும், அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்து கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன் பார்லிமெண்ட்டில். பின்னால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும், பார்லிமெண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது. ஐ மீன் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமெண்டேரியன் நான் தான், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. அதோட இண்டிபெண்டன்ட் குரூப்பில் இருந்து வந்திருக்கிறேன். பாராளுமன்றத்தில் அவர்கள் விரவிட்ட விதம் எல்லாமே சரியான சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த சின்ன வீடியோவை சிங்களத்துலையும் போடுறேன். ஸோ இது கேன் ஆல்சோ அடுத்த இன்னொரு வீடியோ போடுறேன் சிங்களத்தில் என்று போட்டு அதையும் போடுங்கோ. அப்போ இங்கிலீஷில் ஹெடிங்களை போடுங்கோ, அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான தான் விட்டுருக்கிறார்கள். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்டுருக்கிறார்கள். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிந்த பிறகு 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு நடக்கும். அதை விட சனி ஞாயிறு எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பாராளுமன்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். நான் முக்கியமாக நன்றி சொல்லக்கொள்ள விரும்புகிறது என்னுடைய சாவச்சேரி மக்கள் மற்றும் மற்ற பிரதேசங்களில் கிளிநொச்சியில் 2,000 பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 23,000 பேர் ஐயா ஸ்ரீதரனுக்கு வாக்களிக்கல, 2,000 பேர் என்ன நம்பி இருக்கிறார்கள். அது மாதிரி வட்டுக்கோட்டையில் எனக்கு கூட ஓட்ஸ் விழுந்திருக்கு. என்னை 27,000 பேர் எனக்கு வாக்களித்தாலும் என்னுடைய கட்சிக்கு நான் 6 லட்சம் மக்களுக்காகத்தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதோட செத்த 44,000 போராளிகள், உடலை ஒரு துச்சமாக மதித்த 44,000 போராளிகள். அதையும் தவிர எங்களுடைய மேதகு தலைவர் பேரை சொன்னால் அது பிடி என்றுவாங்க. ஸோ மேதகு தலைவர் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் முதலாவதாக என்னுடைய இது பார்லிமெண்டம் அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் முடித்து கொண்டு திருப்பி யாழ்ப்பாணம் வருவேன். என்ன கவலை என்று சொன்னால் என்னுடைய அட்ரஸ் கேட்டவேன். உங்களுடைய இந்த அட்ரஸுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவோம். எனக்கு கொடுக்குறதுக்கு அட்ரஸ் இல்லை. நான் ராஜகிரியில் இருக்கிறது வாடகை வீடு, அந்த வீடு விட்டுருவேன். மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு வீடு ஒன்று தருவீனம்னு சொல்லியிருக்கணும். ஸோ அந்த அட்ரஸும் எனக்கு தெரியாது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் இடமில்லை. ஸோ அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்டேரியன், அது நினைக்க கவலையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு அப்பா ஜெர்மனை போட்டு கட்டின வீடு கம்ப்ளீட்டாக நான் இடமேந்து வந்த அப்புறம் எல்லாமே போயிட்டுது. அதுக்கப்புறம் அப்பா வீடு கட்டுறதுக்குரிய மனநிலைமையில் அப்பா இருக்கல. அதுக்கு பிறகு நானும் எனக்கு சீதனை வீடு ஒன்று தந்தவை, அது நான் திருப்பி கொடுத்துட்டேன் கீதாட்ட. ஸோ எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்போ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு அட்ரஸ் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ ஐல் பி திங்கிங் அபவுட், நான் நினைக்கிறேன் பெரிய விழானில் இதுக்கு ஒரு 8 பரப்பு காணி இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு 40 லட்சம் 50 லட்சம் செலவழித்து ஒரு லோன் ஒன்று எடுத்து ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம். பெரிய மாடி வீடுகள் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம்னு ஆசைப்பட்றேன். நினைக்கிறேன் 1 இயரில் கட்டிடுவேன். நான் நிற்கணும் அங்கே. சாவச்சேரியில் யாராவது வீடு ஏதாவது இருந்தால் டெம்பரரி எனக்கு தருவீங்கண்டா, ஒரு 1 இயருக்கு வீடு ஏதாவது இருந்தால் தருவீங்கண்டா. என்கிட்ட காசு இல்லை தரத்துக்கு. பட் நான் நினைக்கிறேன் 2 lakhs அப்படி சேலரி வர மாட்டேங்கிறோம். அது 1,30,000 லோனுக்கு போயிடும். சாவச்சேரியில் யாராவது வீடு அல்லது ஏதாவது கடை தொகுதி இருந்தால், கொஞ்சம் ரெனோவேட் பண்ணபடி இருந்தால் யாராவது தர விரும்பினால் தரலாம். நான் ஒரு 6 மந்த்துக்கு 1 இயருக்கு அதை பாவிச்சிட்டு அதுக்கு பிறகு பெரிய விழாண்ட வீடு கட்டினா பிறகு நான் அங்கே போயிடுவேன் பெர்மனெண்ட்டாக. இங்கேருந்து நான் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் டெய்லி போவேன் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு. முதல் நான் இரவு வெளிக்கிட்டு டிரைவர் ஒன்றை வச்சு போவேன். அதுக்கு கொடுக்கக்கூடிய டிரைவர்கிட்ட மாத சம்பளம் பாராளுமன்ற தலை வழங்கப்படுறது 10,000 ரூபா. ஸோ 10,000 ரூபாய்க்கு டிரைவர் ரூபாவில் எடுக்கலாது. அப்போ எனக்கு அது சம்பந்தமான பண உதவிகளும் யாராவது செய்வினமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் தரக்கூடிய, நான் பார்த்தது வெப்சைட்டில் பார்த்தது 10,000 ரூபா காசு தான் ஒரு டிரைவருக்கு அவங்க பே பண்ணிவினோம். அதோட பெட்ரோலும் ஒரு வாகனமும் தருவார்கள்.
அப்போ அந்த பெட்ரோலையும் வாகனத்தையும் ஓடி நான் தான் வரணும். முண்டைக்கு கேட்டுச்சுன்னா டாக்டர் உங்களோட டிரைவர் எங்கேன்னு சொன்னேன். டிரைவர் ஒருத்தரும் இல்லை, நான் தான் டிரைவர் ஒருத்தரும் தேவையும் இல்லை. எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணவன்றிருக்கு டாக்டர் உங்களுக்கு டிரைவர் வேணுமெண்டா நாங்கள் வாரமெண்டு. ஆனால் இப்போ என்னென்றால் அப்படி எல்லாம் எடுத்து பே பண்ணுறதுக்குரிய பண இதுகள் வந்து என்கிட்ட இல்லை. வெளிநாட்டு அக்கா மேலே அண்ணன் மேலே எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தேன். அதை முழுக்க தேர்தலுக்கு பாவிச்சிட்டேன். மற்றது சில பேர் குத்தி முறியினம் எனக்கு வழக்கு போடலான்னு நான் இது டாக்டராக ரிசைன் பண்ணியிருந்தேன். 2024 ஆண்டு 9ஆம் மாதம் 29ஆம் தேதி என்னை வந்து விலத்தி இருக்கிறேன். மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்லேருந்து நீக்கி இருக்கிறேன், இன்டர்டிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ 9ஆம் மாதம் 29ஆம் தேதி இன்டர்டிக் பண்ண பிறகு இப்போ இதுவரைக்கும் முட்டாளுகள் மாதிரி பதிவில் போட்டு டாக்டர் பாராளுமன்றம் செய்கிறாங்க. நான் போவாட்டி கௌஷல்யா போகும்போது மற்றது கௌஷல்யாண்ட பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வெஹிக்கிள் வந்து நான் பெரும்பாலும் பண தேவைகளுக்காக இந்த வெஹிக்கிள் பெரும்பாலும் விற்றுருவேன் நினைக்கிறேன். என்னோட பாராளுமன்ற வெஹிக்கிள் எனக்கு 5 வருஷம் இருக்கிறபடியாக இந்த வெஹிக்கிளை வச்சிருக்கலாம். ஸோ இதை விற்றா நான் ஏதாவது என்னுடைய கட்சிகளை கட்டி எழுப்புறதுக்குரிய வேலைகளை அதுகளுக்கு இந்த வெஹிக்கிளை விற்ற காசை பாவிக்கலாம்னு நினைக்கிறேன். 150,000 விற்கலாம், 50 lakhs-க்கு 15 million விற்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அந்த காசனை காணும் மாகாண சபைக்கும் அதுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் போடுறதுக்கு. அர்ச்சுனாண்ட காரண்டு யாராவது வேண்ட விரும்பினால் அந்த சும்மா அலப்பறை அடித்து கொண்டு வந்து டாக்டர் ஒரு 50 lakhs தரவான்னு கேட்காம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் அர்ச்சுனாண்ட காரண்டு யாராவது வேண்ட விரும்பினால் நீங்கள் இதை வேண்டலாம். இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி மெயின்டைன் பண்ணது. இதுதான் இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கு 2021ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 19ஆம் தேதி முதலாவது நாள் பார்லிமெண்ட்டில் தமிழீழ மக்களின் பிரதிநிதியாக சாவச்சேரி தமிழத்துக்கு தான் ஓட் போட்டிருக்கு. ஸோ தமிழீழ மக்களின் பிரதிநிதியாக என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் சிங்களத்தில் சொல்லப்படும், தமிழற்ற ஒவ்வொரு வேலையும் சிங்களத்தில் சொல்லப்படும். பாராளுமன்றமே என்னை விரும்புகிற அளவுக்கு தான் நான் இருப்பேன். 1 year போக உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட்டில் இருக்கிற சனம் எனக்கு ஓட் போடும், வேறு எங்கே ஓட் போடாது. அதுதான் என்னுடைய அரசியல், அதுதான் என்னுடைய மனம். தமிழீழ மக்களுக்கும் போராட்டத்தில் ஆகுதியான சகோதரங்களுக்கும் அண்ணா அக்கா தம்பி எல்லாருக்கும் மேதகு தலைவனுக்கும் இன்றைய நாளில் கண்ணீரோட நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்ல மாற மாட்டேன். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழீழம்.